பிரண்டை துவையல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டை, பட்டை வத்தல், உளுந்து, தேங்காய் துருவியது, புளி, பூண்டு. இப்போ நம்ம நான் 2 கட்டு பிரண்டை எடுத்திருக்கேங்க. அந்த பிரண்டையை எப்படி ஆயிரும்னு பார்த்துக்கிறோம். ஸோ கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் 4 சைடு உள்ள நாரை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். நீங்கள் இந்த மாதிரி தான் பிரண்டையை சுத்தம் பண்ணணுங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். பட்டை வத்தல் 4, அந்த பட்டை வத்தலை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள உளுந்தை வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த உளுந்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக. இந்த பட்டை வத்தலும் உளுந்தும் நான் எப்படி வறுத்து எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 9 பல்லு பூண்டு. அதையும் அதே எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். நான் எப்படி வதக்கியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் இந்த இதுக்கு புளி எடுத்துக்கிறோம். புளியோட அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவு புளியை அதே எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். 2 கட்டு பிரண்டை எடுத்திருக்கேன். அந்த பிரண்டையும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நம்ம வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு நம்ம பிரண்டை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இருக்கும். ஸோ இதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை இறக்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம். பட்டை வத்தல் தனியாக வறுத்து எடுத்துருக்கோம் எல்லாமே, பூண்டு, உளுந்து, அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு வச்ச புளி. இப்போ பிரண்டையும் தேங்காவையும் போட்டு நம்ம வதக்குன அதையும் இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட போட்டு நல்லா எண்ணெய் வெளியே கக்கி வர்ற அளவு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் டயட் கான்சியஸாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல நேரம் தான் இந்த இதை செய்யணும். ஸோ இப்போ நம்ம நல்லா வதக்க இந்த இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடும். சட்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக கிண்ட கிடைக்கும் இது. ஸோ நம்ம பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு.